பிக் பாஸ் அல்டிமேட் பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மா ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாரியான நியூஸ் தான் இப்ப சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, அந்த பிரைஸ் மனி அதாவது டைட்டில் வின்னரோட பிரைஸ் மனில இருந்து தான் உங்களுக்கு எடுத்து, இந்த மணி பாக்ஸ் எடுக்கிறவங்களுக்கான காச குடுத்துருப்பாங்க. அண்ட் டைட்டில் வின்னரோட பிரைஸ் மனி வந்து ரெடியூஸ் ஆயிட்டே வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ரூ. 50,00,000 தாண்டி உங்களுக்கு எந்த ஒரு பிரைஸ் மனியும் உங்களுக்கு குடுக்கல இல்லையா? ஸோ என்ன சொல்றாங்கன்னா, அதுவுமே இதுதான் ரீசன். அதாவது அந்த காச தான் வந்து எடுத்து இந்த பிக் பாஸ் அல்டிமேட்டுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ற பிளான்ல இருக்கிறாங்க. எக்ஸிஸ்டிங் செட்டையே வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி, அந்த வீட கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அடுத்து அல்டிமேட்ட வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் உள்ள போற கண்டஸ்டன்ட்ஸ் நெறைய பேர் வந்து நாங்க போறோம் அப்படின்ற மாரியான விஷயங்களும் வந்து சோஷியல் மீடியால போட்டுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. எஸ்பெஷலி ஆர்னவ் வந்து அந்த மாரி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, இப்ப அது ஸ்டார்ட் ஆவறதுக்கு முன்னாடி, நம்ப வேற என்னென்னலாம் ஷோஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துரலாமா? ஸோ, ஒண்ணு பார்த்தீங்கன்னா, "ஜோடி ஆர் யூ ரெடி" அப்படின்றது போன வாட்டியே நம்ம வந்திருக்கோம் பார்த்துருப்போம். ஸோ, அதோட நெக்ஸ்ட் சீசன் வந்து இப்போ நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் எவ்ரி சாட்டர்டே, சண்டே 9:30க்கு வந்து எபிசோட்ஸ் வரப்போது. ஸோ, லாஸ்ட் டைம் மாரியே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜட்ஜ் பண்றதுக்கு சாண்டி மாஸ்டர் இருக்காரு, ஸ்ரீதேவி மேம் அண்ட் ரம்பா மேம், ரியோ ராஜ் அண்ட் ஏஞ்சலின் இவங்க தான் வந்து ஷோ வந்து ஹோஸ்ட் பண்றாங்க. அண்ட் கண்டஸ்டன்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயினா சொல்ல வேண்டியது யாருன்னா, நம்ம பிக் பாஸ்லேருந்து அன்ஷிதா வந்து கண்டஸ்டன்ட்டா இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா, "ஜோடி ஆர் யூ ரெடி" வந்து ஒரு மாரி ரொம்ப கிராண்டா பிரம்மாண்டமா இருந்திருக்கும். அதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே வந்து பயங்கரமா செட்டு போட்டு பார்க்கறதுக்கே நல்ல ஒரு மூவி எஃபெக்ட்ல பயங்கரமான லைட்டிங் அது இதுன்னு குடுத்து சூப்பரா ஒரு பெர்ஃபார்மன்ஸும் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து அத விட இன்னும் பயங்கரமா இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்க முடியுது. அதுவும் இல்லாம அந்த ப்ரோமோஸ் எக்கச்சக்க ப்ரோமோஸ் வந்து வந்துட்டே இருந்திருக்கும். நம்ம பிக் பாஸ்ல இருந்ததுனால இதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ப்ரோமோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப கிராண்டா வந்து இருக்கு. ஸோ கண்டிப்பா இது செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா, அந்த ஜோடிய செலக்ட் பண்றதே வந்து ஒரு மாரி இன்ட்ரஸ்டிங்கா வச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த வாட்டியுமே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்களோ, ஸோ மிஸ் பண்ணிறாதீங்க. நாளைக்கு தான் வந்து கிராண்ட் லான்ச். அத நீங்க வந்து பார்த்துருங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சீரிஸ் விஜய் டிவில போயிட்டு இருந்தது ஞாபகம் இருக்கா? ஸோ ஐ திங்க் அதோட நெக்ஸ்ட் சீசன் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு ப்ரோமோ போட்டிருப்பாங்க. ஆஃபீஸ் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு பாட்டாவே வந்து அவங்க பாடியிருப்பாங்க. பார்த்தோனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, ஹார்ட் பீட் தான் ஞாபகம் வரும். ஏன் அப்படின்னா, அதில இருக்க மேக்ஸிமம் ஆட்கள் வந்து ஹார்ட் பீட் அப்படிங்கிற அந்த வெப் சீரிஸ்ல நடிச்சிருந்தவங்க தான். ஸோ, அது நெறைய பேர் வந்து இதில இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் அந்த பர்ட்டிகுலர் ப்ரோமோ ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, அத பார்த்து எனக்கு ஆஹா! ஓஹோ! அப்படின்ற மாரிலாம் இல்ல. சீரிஸ் நல்லாருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. ஸோ, அந்த சீரிஸ் எப்போ வருது அப்படிங்கிறத அவங்க போடல. கம்மிங் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆஹா ஓடிடில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேற மாரி ட்ரிப் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் ஒண்ணு போயிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வேற மாரி ஆஃபீஸ் சீசன் 1 ஒண்ணு வந்திருக்கும். அதுக்கப்புறம் வேற மாரி ஆஃபீஸ் சீசன் 2ன்னு ஒண்ணு வந்திருக்கும். ஸோ, இதில இருக்கிற அதே கேரக்டர்ஸ் தான் வந்து இந்த வேற மாரி ட்ரிப் அப்படிங்கிற அந்த வெப் சீரிஸ்லயுமே இருக்காங்க. அண்ட் நடுவுல பார்த்தீங்கன்னா, வேற மாரி லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வெப் சீரிஸ் ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஸோ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க்டு. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் சௌந்தர்யா அவங்கலாம் வந்து இருந்திருப்பாங்க வேற மாரி ஆஃபீஸ்ல. நல்ல ஒரு டைம் பாஸு, ஒரு ஃபன் அப்படிங்கிற மாரியான ஒரு வெப் சீரிஸ் தான் இது. ஸோ, நீங்க வேற மாரி ஆஃபீஸ்லாம் வந்து பார்க்கல அப்படின்னா, சீசன் 1, சீசன் 2 பாருங்க. அண்ட் வேற மாரி லவ் ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அண்ட் இப்ப கடைசியா வேற மாரி ட்ரிப் அப்படிங்கிறது தான் வந்து இப்ப போயிட்டுருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் பீட் சீசன் 1 போன வருஷம் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். அண்ட் இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சீசன் 2 எப்போ வரப்போகுது, எப்போ வரப்போகுது அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா, அத ஃபினிஷ் பண்றப்போ உங்களுக்கு வந்து 2025ல வந்து சீசன் 2 வருது அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. எப்ப எக்ஸாக்ட்லின்றத அதில மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ, நெறைய பேர் வந்து அந்த அப்டேட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு அப்டேட்டுமே வரல. நானுமே அதுக்கு தான் தேடிட்டு இருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது அது ரிலேட்டடான அப்டேட் தெரியும் அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ, அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ, நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி என்னென்ன மாதிரியான வெப் சீரிஸ், மூவிஸ் அண்ட் டிவி ஷோஸ் இதெல்லாம் வந்து எதெல்லாம் இன்ட்ரஸ்டிங்கா இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கன்னு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.